அதிமுக ஒன்றிணைப்பை தலையாய கோரிக்கை என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதனை பார்க்கலாம். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தலையாய கோரிக்கையா இருக்குது. வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? மீண்டும் வாய்ப்பு இருக்கா? கூப்பிடுறதா சொன்னாங்க கூட்டணிக்கு, அப்படி ஒரு வார்த்தைகள் இருக்கா சார்? கூப்பிடவே இல்லையா அவங்களை டிடிவி அவர்கள்? பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தலையாய கோரிக்கையா இருக்குது. வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? மீண்டும் வாய்ப்பு இருக்கா? கூப்பிடுறதா சொன்னாங்க கூட்டணிக்கு, அப்படி ஒரு வார்த்தைகள் இருக்கா சார்? கூப்பிடவே இல்லையா அவங்களை டிடிவி அவர்கள்? பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தலையாய கோரிக்கையா இருக்குது. வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? மீண்டும் வாய்ப்பு இருக்கா? கூப்பிடுறதா சொன்னாங்க கூட்டணிக்கு, அப்படி ஒரு வார்த்தைகள் இருக்கா சார்? கூப்பிடவே இல்லையா அவங்களை டிடிவி அவர்கள்? இருக்கா சார்? கூப்பிடவே இல்லையா அவங்களை டிடிவி அவர்கள்? அவர் உள்பட யாருமே என்னை கூப்பிடுறதா சொன்னாங்க கூட்டணிக்கு, அப்படி ஒரு வார்த்தைகள் இருக்கா சார்? கூப்பிடவே இல்லையா அவங்களை டிடிவி அவர்கள்? அவர் உள்பட யாருமே என்னை கூப்பிடுறதா சொன்னாங்க கூட்டணிக்கு, அப்படி ஒரு வார்த்தைகள் இருக்கா சார்? கூப்பிடவே இல்லையா அவங்களை டிடிவி அவர்கள்? அவர் உள்பட யாருமே என்னை அதிமுக ஒன்றிணைப்பை தலையாய கோரிக்கை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரிந்துள்ள அதிமுகவின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு ஆண்டவன் கையில் உள்ளது என்று அவர் பதிலளித்திருக்கிறார்.